வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1998. ஒரு கிளைண்ட் கேட்டிருக்காங்க, சார் ஒரு ஸ்டேட்டுக்கு ஏன் தங்க விலை மாறி மாறி இருக்கு? இந்த ஒரு பிரச்சனை பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒரு அசோசியேஷன் தான் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஹோல் ஸ்டேட்டுக்கு அந்த ரேட்டை நிர்ணயிக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட மாறுது. அதாவது பாம்பேலேருந்து கோல்டு இறக்கி இப்போ சப்போஸ் ஒரு கர்நாடகாவில் ஒரு இன்டீரியர் ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த கோல்டு போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மாறுது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மாறுதுனாலையும் அந்த இடத்துல கோல்டு கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஊரில் பார்த்தீங்கன்னா அதிக தங்கம் தேவைப்படாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். அதே ஒரு மெட்ரோபாலிட்டன் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய தங்கம் தேவைப்படும் போது அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப சீப்பராக இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் கடைக்காரங்க கஸ்டம் பப்ளிக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. எந்த இடத்துல உங்கள் பணத்துக்கு அதிகமான தங்கம் வரும்னு கண்டுபிடிச்சி அந்த ஷாப்பில் நீங்கள் வாங்கிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.